வயநாடு மாவட்டம் மேப்பாடி அருகே இன்று அதிகாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக கேரளாவில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர் கனமழையால் இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வயநாடு மாவட்டத்தின் வெவ்வேறு இடங்களிலும் நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த நிலச்சரிவில் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பகுதியில் மீட்பு பணியில் 250 வீரர்களும் உள்ளூர்வாசிகளும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை பெங்களூரில் இருந்து வயநாடு விரைந்திருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களுக்கு உதவிகளை வழங்க கட்டுப்பாட்டு அறைகளானது அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிலச்சரிவில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதோடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிலச்சரிவுக்கு தேவையான மீட்பு பணிகள் அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு வழங்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவுகள் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிர் பலி ஆகியவற்றை அறிந்து வேதனை அடைந்ததாகவும், மேலும் அப்பகுதியில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை அனைவரையுமே மீட்பு பணியினர் முழு வீச்சில் இறங்கி காப்பாற்றுவார்கள் எனவும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நெருக்கடியான நேரத்தில் மனிதவள ஆதரவை கேரளாவுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாகவும், தமிழ்நாடு அரசு தேவையான உதவிகளை கேரளா அரசுக்கு வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளதோடு அவர்களது இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் நலனையும் விசாரித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிரிழப்புகளை தொடர்ந்து கேரள அரசிற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்.